திரையரங்குகளில் பேட்டி எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்று திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். அதையே வழிமொழிந்து நடப்பு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் பாரதி ராஜாவும் திரையரங்குகளில் முதல் நாள் முதல் ஷோ முடிவடைந்த பிறகு பேட்டி எடுத்து ஒளிபரப்புவதால் வசூல் பாதிப்பு ஏற்படுகிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது குறித்து திரையரங்கு உரிமையாளர் சங்கம் தலைவர் சுப்பிரமணியம் அவர்களிடம் கேட்டார். திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்களிடம் கேட்டார். சார் வணக்கம் சார். இந்த திரையரங்குகளில் முதல் நாள் முதல் பேட்டி எடுத்து வெளியிடுவதால் இந்த வசூல் பாதிக்கப்படுகிறதா சார்? உண்மையிலே இல்ல, அதாவது முதல் பேட்டி எடுத்து வெளியிடுறத பத்தி தப்பில்லாது. ஆனா அதனுடைய படத்துல 1000 பேர் பார்த்தாங்கன்னா 100 பேருக்கு பிடிக்காது, அவங்க ரிவ்யூ சொல்லுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டுனா, அந்த பிடிக்காத ஒரு 10 பேருக்கு நம்ம படம் நல்லா இருக்குன்னு சொல்றதோடு விட்டுறாங்க. அந்த படம் சுமார் சரியில்லை அப்படின்னு யார சொல்றாங்களோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி இவங்க போட்டு அந்த படத்துடைய வசூலையே காலி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி சமீப காலமா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அது இன்னும் சொல்ல குறிப்பா பெரிய படங்களுக்கு அந்த மாதிரி பண்றாங்க. ஒரு படத்தை நாங்க 200 கோடி 300 கோடி முதலீடு போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி வேணும்னே இந்த மாதிரி தனி மனித தாக்குதல் பண்றது, இந்த மாதிரிலாம் செய்யறதா வேணாம், இனிமேல் திரையரங்க வளாகத்துக்குள்ள நீங்க பேட்டி எடுக்க வேண்டாம் அப்படின்னு நாங்க தடை போடுறதுக்கும், அதே மாதிரி அதை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து ஒரு படம் ரிலீஸ் ஆனா 7 நாட்கள் வரைக்கும் அந்த படத்தினுடைய ரிவ்யூ யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி சட்ட ரீதியான நடவடிக்கை நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் சார். ஆனா நடைமுறையில சாத்தியமா சார்? 7 நாள் ஒரு திரைப்படத்தோட விமர்சனமே வெளிவராம அது தடுப்பது நடைமுறையில சாத்தியமா? நீங்க சொல்லிருக்கீங்க ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்க. கேரளாவில் நடைமுறை சாத்தியம் நடந்துட்டு தான் இருக்குது. இது மற்ற மாநிலங்கள் அப்படி இருக்குது? அதாவது மற்ற மாநிலங்கள் இருக்கு, கேரளாவில் இருக்கு, இருக்கிறது சொல்ல முடியும். நானு கேரளாவில் இருக்கு. கேரளாவில் குறிப்பிட்ட தயாரிப்பாளர் கிளீனா சொல்லி கோர்ட் மூலமா ஒரு ஆர்டரே வாங்கி வச்சிருக்காரு தன்னுடைய படத்துக்கு. ஏன்னா அவருடைய ப்ராடக்ட் அது. இப்ப நீங்க ஒரு ஜவுளி கடை முன்னால போய் நின்றுக்கிட்டு இந்த கடையில ஜவுளி சரியில்லை நீங்க வாங்காதீங்கன்னு முன்னால சொல்ல முடியுமா? இல்ல ஒரு நாக்கடை முன்னால சொல்ல முடியுமா? இல்ல ஒரு ஹோட்டல் முன்னால சொல்ல முடியுமா? அது என்ன தியேட்டர்ல மட்டும் நீங்க போய் இந்த படம் நல்லா இல்ல உள்ள போகாதீங்கன்னு நீங்க சொல்றது எந்த விதத்துல நியாயம் அது? திரையரங்க வளாகத்துல இல்லாம கொஞ்சம் சட்டத்தை தள்ளி நின்று கூட இந்த ரசிகர்கள்ட்ட பேட்டி எடுத்து போடுவாங்க சார். அதனால நான் சொல்றேன் 7 நாளைக்கு என்னுடைய படத்துடைய விமர்சனத்தை நீங்க கண்டிப்பா ஒளிபரப்பக்கூடாதுன்னு தலைவா இருக்கு. எனக்கு உரிமை இருக்கு. என்னுடைய ப்ராடக்ட் நல்லா இருந்ததுன்னா மக்கள் வாங்க போறாங்க, நல்லா இல்லைன்னா மக்கள் வாங்க முட்டுற போறாங்க. நீங்களுக்கு ரிவ்யூ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனா ஒரு படத்தை பத்தி இந்த பேட்டியாலேயே அந்த வசூல் பாதிக்குது, தோல்வி அடையுதுங்க, அது முழுமையா ஏத்துக்க முடியுமா சார்? அது படத்தோட கதை மற்றும் படம் நல்லா இருக்கு. அதை பிராக்டிகலா பார்த்துட்டு தான் நாங்க சொல்றோம் வேண்டான்னு. இப்ப ஒண்ணு வேண்டாம். உங்க சேனல் இருக்குது, உங்க சேனல்ல நீங்க பொதுமக்களுக்காக நிகழ்ச்சி ஒளிபரப்பிட்டு இருக்கிறீங்க. அது கட்டணமத்தோட அதாவது ஒன்னா ஒரு கேபிள் டிவி மூலமாவோ இல்லாட்டி நாங்க ஒரு டிஸ்கவுண்ட் அமௌண்டாவோ பணம் கொடுத்து உங்க நிகழ்ச்சி பாக்குறோம். உங்க வளாகத்துக்குள்ள நின்றுகிட்டு இந்த டிவியினுடைய நிகழ்ச்சிகள் எதுவும் சரியில்லை, நீங்கள் யாரும் போகாதீர்கள் அப்படின்னு சொன்னா நீங்க எதுக்குவீங்களா? அது முடியாது. கரெக்ட். ஆனா இதுக்கு சட்ட ரீதியாக அவங்க அனுமதி பெற முடியுமா? பெற முடியும். இப்ப நீங்க சட்ட ரீதியா என்னுடைய வளாகத்துக்குள் யாரு நின்று இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்றது உங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஆமா. அது என்னுடைய பிரமிஷன். நான் யாரை அனுமதிக்கிறதுன்னு முடிவு பண்றது என்னுடைய இதுதான் அது. அப்போ திரையரங்க உரிமையாளர் சங்கத்துல மட்டும் முடிவு பண்ணாலே போதும். ஆனா எல்லா திரையரங்க உரிமையாளர் சங்கமும் இதை ஆமோதிக்கிறாங்களா சார்? ஆமா 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 எல்லாரும் ஆமோதிக்கிறாங்க. எல்லாரும் கரெக்ட் தான் சொல்றாங்க. நிச்சயமா நாங்க இன்னும் சொல்ல தயாரிப்பாளர்களே இருந்துகிட்டு 7 நாள் இந்த விமர்சனம் வரக்கூடாதுன்னு கண்டிப்பா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க எல்லா ஏற்பாடும் அவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி சார், கடைசியா ஒரு கேள்வி. அந்த யூடியூப் பேட்டிகளால அண்மையில வசூல் பாதிக்கப்பட்ட திரைப்படங்களை நீங்க எதை சொல்லுவீங்க சார்? பேட்டைன்னு சொல்லலாம், கங்குவா சொல்லலாம், இந்தியன் 2 சொல்லலாம். இந்த மாதிரி பெரிய படங்களை தான் இவங்க டார்கெட் வைத்து தாக்குறாங்க. சின்ன படங்களை அந்த மாதிரி முதல் நாள் ரிவ்யூ எல்லாம் ஒன்றும் அவ்வளோ அர்ஜென்டா பண்றது கிடையாது. இந்த பெரிய பிரமாண்டமான படங்களுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா பக்கத்து மாநிலத்துக்கு போய் படம் பார்த்துட்டு காலையில் 7 மணிக்கு விமர்சனம் பண்றது, திரையரங்களை முதல் நாள் பண்றது. இது பெரிய படங்கள் தான் டார்கெட் பண்ணி இன்னும் சில படம் 300 கோடி 400 கோடி செலவு பண்ண பெரிய படங்களை மட்டும் தான் பண்ணி அந்த படங்களுடைய நெகட்டிவ் ரிவ்யூ மட்டும் போட்டு அந்த படங்களை காலி பண்றாங்க. சமீபத்தில் நான் சொன்ன இந்த படங்களும் அதுல அடங்கும். ஓகே சார், திருப்பூர் சார் நன்றி சார். இந்த திரையரங்க பேட்டிகளால் பாதிப்புகள் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி சார்.